எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஓம்ஸ் லா பத்தி பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, எலக்ட்ரிக்கல் இருக்கிற எல்லா லாஸ் பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ஓம்ஸ் லா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஓம்ஸ் லா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சர்க்யூட்ல வந்து நம்ம வோல்டேஜ், கரண்ட், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இது மூணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்றத நம்ம அந்த ஃபார்முலா மூலம் வந்து ஈஸியா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சர்க்யூட்ல வந்து பாருங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா அங்க வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மி ஆயிரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து மின் தடை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமான மின் தடை இருக்கிறதுனால கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கும். நம்ம ரெசிஸ்டன்ஸை வந்து பாத்தீங்கன்னா வந்து அதோட யூனிட் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஓம்ஸ்ல சொல்லுவோம். அப்புறம் நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் ஆக மெக் ஓம்ல சொல்லிக்கலாம். நார்மலா வந்து ஓம்ஸ்ல நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வோல்டேஜ் வந்து நம்ம வந்து வோல்ட்ல சொல்லுவோம் அதோட யூனிட். கரண்ட் அப்படின்னு சொல்றது ஆம்ஸ். இப்போ பார்த்து இந்த சர்க்யூட்ல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இப்போ வந்து நான் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்டா வச்சிடறேன். இப்போ வந்து எவ்வளோ இருக்கு வோல்டேஜ்னா பாருங்க, நான் 6 வோல்ட் வச்சிடறேன். சரிங்களா? இப்போ வோல்டேஜ் வந்து 6 வோல்ட் நான் கான்ஸ்டண்டா வச்சுட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நான் வேரி பண்றேன். வேரி பண்றப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து குறைக்கிறேன். அப்போ குறைக்க குறைக்க என்ன ஆகுது பாருங்க, கரண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 10 ஓம்ஸ் இருக்குது. அதோட கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னா 600 மில்லி ஆம்ஸ் இருக்குது. இப்போ நான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்றேன் பாருங்க. இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண பாருங்க கரண்டோட வேல்யூ வந்து குறையுது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆச்சுன்னா அங்க வந்து மின்தடை இங்க பிளாக்ல இருக்குல்ல டாட் டாட்டா கருப்பு புள்ளிகள் அதிகமாகுது பாருங்க. அப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனால நமக்கு வந்து கரண்ட் குறையுது. சரிங்களா? நம்ம அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அடுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டண்டா வச்சுக்கிருவோம். வோல்டேஜை நம்ம வேரி பண்றப்ப அந்த சர்க்யூட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்றத இப்ப நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 600 வைக்கிறேன். சரி, இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வோல்டேஜை வேரி பண்றப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சரிங்களா? அப்போ வோல்டேஜ் வந்து நான் குறைக்கிறேன். வோல்டேஜை குறைக்க குறைக்க என்ன ஆகுது, கரண்ட்டும் குறைச்சிட்டு வருது. சரிங்களா? ஏன்னா இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கு வோல்டேஜும் கரண்ட்டும். அப்போ என்ன ஆகுது, வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. கரண்ட் வேல்யூ இது வருது. சரிங்களா? அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பாருங்க டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அடுத்து ரெசிஸ்டன்ஸ்க்கும் கரண்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் வரும். சரிங்களா? நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.